கமருதீன் மாமா, வினோத் மாமா, இவங்க 2 பேரும் இம்பரியா ஹோட்டல் காரைக்குடியில் வரவேற்பெல்லாம் பயங்கரமாக பார்த்தீங்களா, சால்வையெல்லாம் போற்றி பயங்கரமாக செலிப்ரிட்டியாக தான். இதுதான் செலிப்ரிட்டியோட வரவேற்பு. இது திவ்ய கணேஷுக்கு இல்லை, தெரியுதா? அதான் அவங்க இந்த அக்ஷரம் நாகப்பட்டினத்தில் நடக்குதுல்ல, இஜிஎஸ் பிள்ளை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் பயங்கரமாக போய் அங்கெல்லாம் ஸ்டேஜ் நான் கூட ஏதோ டம்மி ஸ்டேஜ்னு நினச்சேங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, ஆனால் இந்த நிறைய பேர் பெரிய பெரிய மீடியாலாம் வச்சு பயங்கரமான கவரேஜ், ஸ்டேஜே சூப்பராக இருக்குங்க. கான்செர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. கான்செர்ட்டில் ஒரு ஸ்டேஜ் இருந்தால் அப்படி இருக்கும். ஒரு 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 மேக்ஸிமம் மிட் பட்ஜெட்டில் ஒரு எபோவ் ஆவரேஜ் பட்ஜெட்டில் நடக்கிற ஒரு கான்செர்ட்டில் என்ன ஒரு ஸ்டேஜ் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நான் கூட ஏதோ சும்மா தான் கூப்பிட்ருப்பாயின்னு பார்த்தேன். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் வினோத்தையும் கமருவையும் பண்ண வச்சுருக்காங்க ஷோவை. ஸோ நிறைய பேர் பண்ணாங்க, அதான் தெரியுமே உங்களுக்கு. ஜிவி, அர்ஷத் கானு, அப்புறம் சிங்கர்ஸ் ஃபுல்லாக. இன்றைக்கி தான் முடியுது. 30, 31 மார்ச், அப்புறம் ஏப்ரல் 1, 2 4 நாள் அந்த அக்ஷரம் கல்ச்சரல்ஸுங்க. அந்த காலேஜில் உள்ளவங்களை குஷிப்படுத்துகிறாங்க. காலேஜுன்னா ஒரு காலேஜ் கிடையாது, குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸு பண்ணுறது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க போய் நல்லா ஹோட்டலில் சாப்பிட்றது அப்படியே போயிருக்காங்க. சென்னையிலேருந்து வண்டி எடுத்திருக்காங்க. அதோட கமுரு வேறு கார் வாங்கியிருக்காங்க. அதை காட்ட மாட்டுறாங்க. அது வீடியோ ஸ்பெஷலாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாரு சும்மாவே எல்லாத்தையுமே வீடியோவாக மாற்றுற ஆள். அப்போ இதையும் வீடியோ தான் மாற்றோம். அதனால் கார் வாங்கியிருக்கு, கார் வாங்கிட்டு தான் அந்த ஹோட்டலில் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிச்சு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. கார் வாங்கியிருக்கான்னு தான், கார் வாங்கணும்னு அன்றைக்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க. எதையும் வெளியே காட்ட மாட்டுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இவன் ஃபுல்லாக ஜாலியாக அந்த இதில் தான் போயிருக்கான். அக்ஷரம் இன்றைக்கி தான் நாலுலேருந்து வேறு ஒரு இதுக்கு வந்துடுவாங்க, வீக்கெண்ட் மோடுக்கு வந்துடுவாங்க. அதுவும் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒன்று சேர்ந்தாலே என்னென்ன கூத்தடிப்பாங்க. இப்போ இங்கே வேறு போய் சேர்ந்துட்டாங்களா? பாட்டெலாம் பார்த்தீங்களா இல்லையா? அக்ஷரத்தில் காதல் வாராதா காதல் வாராதா, என் மேல் உனக்கு காதல் வாராதா, காலை முதல் மாலை வரை பாட்டெல்லாம் பயங்கரமாக பாடிட்டு இருக்கான். யார்? வேற யார்? நம்ம கமரு தான். ஆனால் என்ன பாரு தான் இருக்க மாட்டேது. பாரு இல்லாமல் வினோத்துடன் இருப்பது சரியாக தெரியவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சும்மாவே மாமா சொல்லு மாமா அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க, பயங்கரமாக பண்ணுவானுங்க. புள்ளிப்பே அப்படிமா வினோத்து. ஸோ இன்னும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா போகிறாங்க. அது நிறையா ஃபேன்ஸ்லாம் அந்த ஹோட்டலில் இதெல்லாம் எடுத்துருக்காங்க. அந்த காரைக்குடி ஹோட்டலில் ஏவிஎம் இம்பரியோ அந்த ஹோட்டலில் அவங்க நல்லா குதூகலமாக தாங்க இருக்காங்க. படம் தான் நடிக்க மாட்றாங்க. ஒரு பாட்டை தான் பாடி விடலாம். கமுரு பாரு படத்தில் வினோத்து இன்னும் பாரு மேலே என்ன கோவத்தோடு இருக்கானா இல்லை என்ன வெளியில் நடிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் எல்லாம் மன்னிப்பு கேட்டு எல்லாம் இது பண்ணி பைசல் பண்ணிட்டாங்க. இன்னமும் மனசில் வச்சுக்க தேவையில்ல. அதுதான் பார்க்குறேன். திவ்ய கணேஷ் தான் ஒரு பக்கம் மாடல் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பட் எவனும் கூப்பிட மாட்றாங்க. இல்லை கமுருவை தான் கூப்பிட்றாங்க. ஒன்று கமுருவை கூப்பிட்றாங்க, இல்லைனா ஒரு பார்வை கூப்பிட்டுறாங்க, இல்லைனா வினோத்தை கூப்பிட்டுறாங்க. இவங்க 3 பேர் தாங்க. நான் தான் சொன்னேன்ல, டாப் ஃபைனலிஸ்ட்னால் யார்? நம்ம கமுரு ஃபேன்ஸ், பார்வை ஃபேன்ஸ், வினோத் ஃபேன்ஸு அதை வச்சிங்களேன். எல்லாருமே என்ன சொன்னாங்க? டாப் 3 யார், டாப் 5 யார், ஃபைனலிஸ்ட் யாரை சொன்னோம்? இவங்க 3 பேர் இல்லாமல் ஃபைனல் கிடையாது இந்த சீசன் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? பாரு, கமுரு, வினோத்து. அதுக்கப்புறம் வர்றவங்களாம் உப்புக்கு சப்பானி. அரோராவே கொண்டு போனாங்க. பாருவையும் கமுருவையும் தூக்கிட்டு அரோரா, விக்ரம், சபரிநாதன். சரி போனால் போதுன்னு விட்டுருவோங்க. திவ்யா கணேஷ் போணுச்சுங்க. இவங்க எப்படி உள்ளே வந்தாங்க? அதுவும் 4 பேர் ஃபைனலிஸ்ட்டு. அது இதுன்னு பண்ணி வினோத்தை தூக்கி விட்டு சொல்லி முடிச்சு விட்டு அவங்களோட விஷயங்களை அவங்க சிறப்பாக செஞ்சுட்டாங்க. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அந்த அக்ஷரம் இதில் பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீடியோஸ்லாம் வருது பாருங்கள். ஸோ அதான் இது இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியாக போடல. படத்தை எடுத்து ஏதாச்சும் பண்ணுங்கடான்னா என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.